ஹலோ கைஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம், பாட்டில் குஸ்ட் தான் பண்ண போகிறேன் பிளாக் ஃப்ரூட்டில். ஸோ இந்த குஸ்ட் வந்து அது நிறைய பேர் பண்ணாமல் இருப்பீங்க. ஸோ இன்றைக்கி அது பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து கொஞ்சம் லெவல் அதிகமாகிட்டேன், அதுவும் நான் முடிச்சிட்டேன். ஸோ உங்களுக்கோசம் இப்போ நான் பண்ண போகிறேன். ஸோ வாங்க, இங்கே பாட்டிலும் ஒருத்தர் இருக்கான்ல, இவங்கிட்ட வந்து நம்ம வந்து பேசணும். அவன் பேசினா வந்து இந்த மாதிரி இடத்துக்கு கூப்பிட்டு போவான், அதெல்லாம் நான் கரெக்டாக சொல்லி வரேன். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வீடியோவில் நல்லாயிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. வாங்க போய் அவங்ககிட்ட பேசிட்ட உடனே இந்த மாதிரி 50 ஸ்வான் அடிக்க சொல்லுவாங்க. ஸ்வான் பைரட்ஸ் உங்களுக்கே தெரியும் எங்கே இருப்பாங்கன்னு. ஸோ அங்கே போய் அங்கே கிட்டத்தட்ட 50 பேர் அடிக்கணும். 50 பேர்னால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் ஈஸியாக இங்கேயே குஸ்ட் இருக்கிற மாதிரி தான் ஈஸியாக நீங்கள் இங்கேயே அடித்தா லெவலப் ஆகும். ஸோ இங்கே ஒருத்தர் இருப்பான்ல, ஏரியா 2 குஸ்ட்டு கீப்பர், இவங்கிட்ட போய் நீங்கள் குஸ்ட்டு இங்கே இருக்கீங்கன்னா இங்கே வாங்கிக்கோங்க. இல்லை என்ன மாதிரி லெவல் வச்சுருக்கீங்கன்னா இங்கே குஸ்ட்டு இருந்தாலும் ஒர்க் ஆகாது, ஒரு லெவல் தான் ஏறும். ஸோ இங்கே வேஸ்ட்டு தான். நான் 2 பேர் இங்கே அடித்து காட்டுறேன். ஸோ மற்றது போய் நீங்கள் அடிச்சுக்கோங்க, டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ இங்கே வந்து நீங்கள் 50 நம்பர்ஸ் அடிக்கணும். ஸோ இவனுங்க தான் அது. ஸோ நான் அடிக்கிறேன். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் அடித்த உடனே 50 நம்பர்ஸ் கொஞ்சம் டைம் எடுக்கும், 30 மினிட்ஸ் 1 ஹவர் ஆச்சும் எடுக்கும். நீங்கள் வந்து ஹெல்ப்புக்கு யாராவது வச்சுருந்தீங்கன்னா வேலை சீக்கிரமாகவே முடிஞ்சிடும், 10 மினிட்ஸில் முடிஞ்சிடும். ஸோ அதான் நான் வந்து சொல்கிறேன், கொஞ்சம் ஹெல்ப்புக்கு கூட்டிகிட்டு போங்க யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாராவது. இல்லைன்னா இல்லை நான் சோலாகவே பண்ணுறேன் என்னால் முடியும்னு சொல்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் கெஃபேக்கு போகணும். ஓகேங்களா? கெஃபேக்கு போய் ஓகே சொன்ன உடனே ஜெர்மி அடிக்க சொல்லுவான். ஸோ ஜெர்மி எங்கே இருப்பானா கரெக்டாக சொல்கிறேன். ஸோ நீங்களும் குஸ்ட்டு எடுத்துக்கோங்க. ஸோ நிறைய பேருக்கு குஸ்ட்டு ஓப்பன் ஆகிறோன்னா விட்டுருங்க. ஸோ 8:50னா கண்டிப்பாக ஓப்பன் ஆகிட்ருக்கோம். இப்போ இங்கே கீழே ஜெர்மின்னு இருக்கா, அந்த ஜெர்மியை வந்து நீங்கள் குஸ்ட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா நீ என்ன மாதிரி லெவல் இருந்தால் கூட சரி, ஒரு லெவலாச்சும் ஏறும். டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஒரு லெவலாச்சும் ஏற்றலாம். ஓகேங்களா? ஸோ இவன் எங்கே இருப்பானா குஸ்ட்டுக்கு இவருக்கு நேராக பார்த்தீங்கன்னா ஒரு மலை மாதிரி இருக்கும். அந்த மலைக்கு மேலே நீங்கள் போகணும் ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து எனர்ஜி அவ்வளோ இருக்காது. எனர்ஜி இல்லாதவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். எனக்கே வந்து கொஞ்சம் கீழே ஊந்து போகிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மலை ஏறுறது கொஞ்சம் கஷ்டம். சில வாட்டி ஸ்பான் ஆகும், இல்லைனா மாட்டான். நீங்கள் பாஸு ஸ்பான் பண்ணால் காலையே இல்லைனா நைட்டு போங்க. ஏன்னா சில வாட்டில் அந்த மாதிரி தான் ஸ்பான் ஆகுவானுங்க ஒரு நாளும். ஸோ எங்கள் நடுவில் இருக்கான்ல, அவன் பேர் தான் ஜெர்மி. ஸோ நான் புத்தா வச்சு அடிக்க போகிறேன். ஏன்னா கொஞ்சம் கஷ்டம்தான், எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இவன் அடிக்கிறதுக்கு. வாங்க, ஸோ வாங்க அடிக்கலாம். ஸோ இவன் அடிக்கிறது ஈஸியாக ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, நம்மள மாதிரி ஆட்கள் ஸோ 1300 வந்து கொஞ்சம் 1000 லெவல் வச்சுருக்கோங்கன்னா அடிச்சிடலாம். இல்லைனா 800 அந்த மாதிரி வச்சுருக்கோங்க, 900லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் மேனேஜ் பண்ணி அடிச்சிட்டிங்கன்னா வாங்கப்பா. இப்போ அடித்து நிற்கிறேன். ஸோ பாதி ஹெல்த்து போய் நீங்கள் நினைக்காதீங்க இந்தமாரி புத்தா வச்சு அடித்தா சீக்கிரமாக இதுவாகும். இல்லை, நான் லெவல் அதிகமாக இருக்கேன், ஆனால் ஈஸியாக நான் அடிக்கிறேன். ஸோ பார்த்துக்கலாம் வாங்க. ஸோ 408 ஓகே. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா கெஃபேக்கு போகணும். ஓகேங்களா? இப்போ கெஃபேக்கு நான் ரொம்ப தூரம் இருக்கனால இப்போ நான் வீடியோ கட் பண்ணிடுறேன். ஸோ வீடியோ கட் பண்ணி நம்ம ஸ்ட்ரைட்டாக கெஃபேயில் கண்டினியூ பண்ணுவோம். எனக்கு இங்கேருந்து கெஃபே தான். ஓகேங்களா? கெஃபேயில் போய் நான் கண்டினியூ பண்ணுறேன் என்ன பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அங்கே ஸ்ட்ரைட்டாக கெஃபேக்கு வந்துடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கெஃபேக்கு வந்துவிட்டோம். இப்போ வந்து பாட்டிலோக்கிட்ட நீங்கள் பேசணும். ஸோ இப்போ அவன் வந்து ஒரு குஸ்ட்டுக்கு கொடுப்பான். அது நீங்கள் வந்து இந்த பெருசாக இருக்கீங்களா அங்கே போகணும். நீங்கள் அங்கே போகும்போது இந்த மாதிரி புத்தா எதாவது வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக போகலாம். லைட் இருந்தாலும் ஈஸியாக போகலாம். இல்லை எனர்ஜி வச்சுருக்கீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா போகிறதுக்கு. ஸோ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா இங்கே ஒரு டைமண்டு குஸ்ட்டு வேறு ஒன்று இருக்குது. டைமண்டு எடா வாய் உள்ளது, டைமண்டு செஸ்ட் இருக்குது. ஸோ அது வேணால் எடுத்துக்கோங்க. ஸோ இங்கே வந்து திரும்பிங்கன்னா இங்கே ரூம் இருக்கும். அதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அதுக்கு எதுக்குன்னு. ஸோ எனக்கு லக்குன்னா எனக்கு வந்து டைமண்ட் குஸ்ட்டு கிடச்சிச்சு. இங்கே ஆக்சுவலி 6000க்கு மேலே தருவாங்க. எனக்கு 6000 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஒரு கோடு இருக்கும் டேபிளில். இந்த கோடை நீங்கள் எதாவது நோட்லேயே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கினீங்கன்னா இந்த கோடை எடுத்துன்னு போய் நீங்கள் கொலாஷியமில் இருக்குல்ல, கொலாஷியமுக்கு போய் அந்த கோடு போடணும். அது எப்படி போகணும், எங்கே போகணும் நான் கரெக்டாக சொல்கிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் அந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு தெரியும், அதே மாதிரி எப்படி கோடு போடணுன்னு தெரியும். ஓகே வாங்க போகலாம். ஸோ இப்படியே வந்தீங்கன்னா அதே மாதிரி இங்கே ஒரு இடத்துல வந்து நிறைய பேர் தெரியாமல் இருப்பீங்க. இங்கே ஒரு ரூம் மாதிரி மறைச்சி வச்சுப்பாங்க. அந்த மறைச்சி வச்ச இடத்துல நிறைய
நார்மல் இல்லாமல் கொஞ்சம் கோல்டு இருக்கும், கோல்டு செஸ்ட் இருக்கும். அதை நான் தேடினுங்க இதோ அங்கே ஒரு டூப்ளிகேட் ரூம் மாதிரி இருக்கும். அங்கே எடுத்துன்னு போய் நீங்கள் என்ன பண்ணணும், ஏதோ ஒரு பவர், இப்போ நான் புத்தானா இம்பேக்ட் போடுறேன் ஓகேங்களா, இம்பேக்ட் போட்டோன்னே அது தானாகவே ஓப்பன் ஆகிடும், உடஞ்சி ஓப்பன் ஆகி இங்கே ஒரு 3 டப்பா இருக்கும் ஓகேங்களா. இந்த டப்பா எடுத்துங்கன்னு காசு, அவ்வளோதான், காசு கலெக்ட் பண்ணுறதுக்கு இது பெஸ்ட்டு. ஸோ சர்வர் ஹோப்பிங்னா பண்ணிங்கன்னா முடிச்சிடலாம். ஸோ இங்கே வந்து குஸ்ட்டுக்கு நேராக இந்த இடத்துக்கு நேராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெருசாக கொலாஷியம் மாதிரி இருக்கும். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு சிலே பார்த்துருப்பீங்க கொலாஷியம் அப்படின்னு சாண்ட் இருக்குது. சாண்டெல்லாம் வந்து வேஸ்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இருந்தால் வேஸ்ட்டு, கடலில் போட்டுரும், போயிட்டு வா. ஸோ ஓகே, இப்போ வந்து கரெக்டாக கொலாஷியமில் தான் இருக்கும். ஐயோம்மா. ஸோ இங்கே வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ஒரு ரூம் மாதிரி கீழே இருக்கும். அந்த ரூமில் போனீங்க இந்த மாதிரி நிறைய பட்டன்ஸ் இருக்கும். நீங்கள் அதை பார்த்த பட்டனை கோடு வந்து இப்போது இப்படி குதிச்சு நீங்கள் ஆன் பண்ணணும் மண்டையை வச்சு ஓகேங்களா. இவனுங்க மண்டே ஒன்று இப்போ நான் கிளிக் பண்ணுற மாதிரி நீங்களும் உங்கள் கோடு ஓகே எனக்கு ஒர்க் ஆகாது, உங்கள் கோடு அங்கே வந்து பச்சை கலரில் எரியும். ஸோ க்ரீன் கலரில் எரியும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்புறம் வந்து கரெக்டாகிடுச்சுன்னா அங்கே ஒரு இரும்பு கம்பி வந்து போயிடும். ஸோ இவங்க தான் இங்கே இரும்பு கம்பி போயிட்டு இவங்க தான் ப்ரிசனர்ஸ். ஸோ இவங்கள தான் நம்ம காப்பாற்றணும் ஓகேங்களா. ஸோ அந்த பக்கமும் ஒருத்தவங்க இருப்பாங்க ஓகேங்களா. இவங்க வந்து அடிப்பாங்கள்ல. ஸோ இந்த கொலாஷியம்னு நிறைய படத்தில் பார்த்துருப்போம். இங்கே ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ இங்கே வந்து இன்னொருத்தர் இருப்பான், ரெட்டு ஹெட்டு மேன் அப்படின்னு ஒருத்தர் இருப்பான், கிங் ரெட் ஹெட் மேன் இருப்பான். ஸோ அங்கே போனீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு இப்போ தேவையில்லாத விஷயம். ஏன்னா அது நான் தனியாக ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், ஏன்னா கொஞ்சம் தான் இருக்குது அதை நான் க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ அதை நான் கரெக்டாக க்ரியேட் பண்ணிட்டு வரேன் ஓகேங்களா. இவ்வளோ தான் இது விஷயம். அதே மாதிரி உங்களுக்கு இதனால ஒரு இது கிடைக்கும், ஐ மீன் வாரியர் ஹெல்மெட் ஓகேங்களா. இது வந்து ரேரு தான் ஓகேங்களா, ரேரானது தான். இது வந்து பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஆனால் சூப்பர்னு சொல்லலாம். ஏன்னா வந்து செகண்ட்ஸில் இது மஸ்ட்டு நீங்கள் எடுக்கணும், அப்போ தான் உங்களுக்கு அடுத்தது குஸ்ட்டு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இது நீங்கள் எடுக்கணும். இப்போ வாங்க கெஃபேக்கு போகலாம். ஓகே, நான் இப்போ கெஃபேக்கு வந்துட்டேன். இப்போ நீங்கள் தீப்பறவங்ககிட்ட போய் பேசணுன்னு என்ன சொல்லுவான், தேங்க்யூ தட்ஸ் இட் அப்படின்னு சொல்லுவான். ஸோ அவ்வளோதான், உங்கள் குஸ்ட்டு முடிஞ்சிடுச்சு. நீங்கள் வந்து வாரியர் ஹெல்மெட்டை போட்டுக்கலாம். ஸோ என் மண்டையில் இது பண்ணுங்க வாரியர் ஹெல்மெட்டு அதுதான். ஸோ இந்த வாட்டி கிவ்அவேலாம் இருக்குது. ஸோ மறக்காமல் உங்கள் ஐடியை கமெண்ட்டில் போட்டு போங்க. ஸோ அதனால நான் வந்து கிவ்அவே பண்ணலாம். ஸோ என்ன ஃப்ரூட்டு கிவ்அவேனா, சவுண்டு ஃப்ரூட் ஓகேங்களா. சவுண்டு ஃப்ரூட்னா அது மித்திக்கல் தான், மித்திக்கல் இப்போ எப்பிக்கு. ஸோ சவுண்டு வந்து சூப்பரான ஃப்ரூட்னு சொல்ல மாட்டேன், நான் சில பேருக்கு தேவைப்படும். ஸோ தேவைப்படுறவங்க என் கமெண்ட்டில் ஐடி உங்கள் பேர் போட்டு அப்புறம் நான் சொல்லும் போது நீங்கள் வாங்க, உங்களுக்கு தாராளமாக சவுண்டு வெயிட்டிங்கில் இருக்குது. அடுத்து கிவ்அவேக்கு ரெடியாக இருங்க ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் இந்த குஸ்ட்டு ஓகேங்களா. அதுக்கு மேலே இதில் ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலி இதுக்கு மேலே இன்னொரு குஸ்ட்டு, இது ஃபஸ்ட்டு குஸ்ட்டு, செகண்ட் சீல தேர்டு குஸ்ட்டில் ஒன்று இருக்குது விச் இஸ் ஃப்ளவர் குஸ்ட். அது வந்து கொஞ்சம் கஷ்டம், நானே இன்னும் முடியல. அது நான் வந்து முடித்தா மாதிரி காமிச்சா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ அதை நான் முடிக்கிற மாதிரி காட்டுறேன் ஓகேங்களா. ஸோ இதுதான் தட்ஸ் இட் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.